ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ். ஒரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்பிரிட் ஃபிங்கரோட 8வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அதான் ஹீரோ கூட சண்டை போட்டு வந்திருப்பாங்களா, அந்த டென்ஷன் வந்து இருப்பாங்க. அது பார்த்தா அதுக்குன்னு ஹீரோயினோட அம்மா வந்து என்ன ஒழுங்காகவே படிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருக்கிற கடப்பில் இவங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து புலம்பிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் மென்ட்டை தான் காட்டுறாங்க. மென்ட் வந்து ஹீரோ நல்லா அடி நடித்து நடந்தது என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் மின்ட் வந்து ஹீரோக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எதுவுமே கேட்குற மாதிரி தெரில. என்ன மாதிரி ஒரு அழகான பையனை போய் அவன் மிஸ் பண்ணிட்டான்னு அவன் வருத்தப்படணும், அந்த அளவுக்கு நான் நடந்துக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட காதல் பயணத்தை ஆரம்பிச்சிடுவான். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்களே, அவங்க 2 பேருமே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஏன்டி இப்படி சண்டை போட்டிருக்கீங்க, சண்டை போடாதீங்கன்னு சொன்னாலும் நம்ம ஹீரோயினை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னா, ஒரு கிளப்பில் வந்து நல்ல அழகான பசங்கள்லாம் சேர்ந்து வச்சுருப்பாங்க. அந்த கிளப்பில் யார் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இல்லை நான் எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன், என்னோட எஃபெக்ட் வந்து நீ வந்து மதிக்கவே மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ரொம்ப ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கோச்சிட்டு வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்கள திட்டிருக்கக்கூடாது, எதுக்காக நம்ம கிளாரியா வந்து விட்டுட்டு வந்தோம், அவள் தான் சண்டை போட்டோன்னா அவளை விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவங்க பெட்டில் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க. முன்னாடி 3 பேர் வந்து ஒன்றா தானே சுற்றிட்டு இருந்தாங்க, அப்போ எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னோட ஃபோட்டோயும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோயும் பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இந்த மாதிரி லோனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட சின்ன தம்பி அங்கே வருவான். அப்போ அவங்க தம்பிக்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ஹீரோயினோட தம்பி வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போவான், கொஞ்சம் புத்திசாலியும் கூட. ஆனால் என்ன ஹீரோயினோட தம்பிக்கும் ஃப்ரெண்டு பிடிக்கன்னா தெரியாது. இப்படி இருந்தும் ஹீரோயினோட தம்பிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். ஆனால் அவன் ரொம்ப குழந்தைத்தனமாக நடந்துக்குவான். அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து டிஷ்யூ பேப்பர்னா எடுத்துக்கொண்டு போய் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுப்பான். ஆனால் இந்த ஃப்ரெண்டு பையன் என்ன தெரியுமா பண்ணுவான், என்னமோ இது பெரிய புதையல் மாதிரி தன்னோட ட்ரெஸ்குள்ளே தூக்கி வச்சுக்குவான். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஹீரோயினோட தம்பியை தவிர மிச்சம் எல்லாருமே ஸ்கூல் விட்டு போயிடுவாங்க. அவங்கவுங்க அம்மா வந்து அவங்க பசங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கடைசியில் எல்லாரும் போனதுக்கு பின்னாடி தான் ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினோட தம்பியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. அப்படி காரில் வந்துட்டுருக்கப்போ கூட ஹீரோயினோட அம்மா வந்து அவங்க தம்பியை ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. என்னோட பையன் ரொம்ப சூப்பர், ரொம்ப டேலண்டானவே தெரியுமா, அவனை மாதிரி யாருமே வர முடியாது, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சின்ன பையனுக்கு வந்து என்ன ஆசை இருக்குது அப்படிங்கிறத அவங்க அம்மா கேட்க மாட்டாங்க. அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் தான் சொல்கிறதும் சரி, தான் சொல்கிறதும் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இந்த சின்ன பையனோட ஆசை என்ன, அவன் என்ன விருப்பப்படுறான் அப்படிங்கிறத அவங்க அம்மா கேட்டுக்க மாட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. இன்னும் ஹீரோயினோட அந்த 2 பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில வந்து சண்டை ஓஞ்சு முடியாது. 2 பேரும் இன்னும் மூஞ்சி திருப்பி வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாளுங்க. நம்ம ஹீரோயின் 2 சைடும் போய் பின்னாடி இருக்காதீங்க, நம்ம 3 பேர் எப்படியெல்லாம் சேர்ந்து சுற்றிட்டு இருந்தோம், இப்போ எல்லாரும் வந்து இப்படி பிரிஞ்சு போனால் நல்லாவா இருக்கும், கேவலம் ஒரு கிளப்பில் போய் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இங்கே பாருடி, உனே தான் அந்த ரெட் ரொம்ப விழுந்து லவ் பண்ணுறான்னு தெரியுதுல, அவன் பிறந்ததே உனக்காக தான் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிட்ருக்கான், நீ ஏன் அவனை பார்த்து மீட் பண்ணி பேசக்கூடாது, நீ ரொம்ப ரூடாக நடந்துக்கிறியா எனக்கு தோணுது, அவன் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இறங்கி வரான், ஆனால் நீ ஏன் அவங்ககிட்ட போய் பேச மாட்டேங்கிற, நீனா ஒரு தடவை வந்து அவங்ககிட்ட போய் பேசி பாரு, என்ன தான் சொல்கிறான்னு கேளு, அவன் ரொம்ப நல்ல பையன் தான், நீ அவனை அப்செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட லவ் ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி இந்த ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் இப்போ மாடல் இருக்கனால ஷூட் பண்ணிகிட்டு இருப்பார்ல, என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி மட்டும் நம்ம ஹீரோ வந்து நல்ல சுறுசுறுப்பாக ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கார். சரி, எப்பயாவது சீக்கிரமாக போய் ஹீரோயின் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறதுக்காக எந்திரிச்சு வருவார். அப்பன்னு பார்த்து எப்போவுமே ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒன்று பின்னாடியே வருமே ஜாஸ்மின், அது நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னும் ஒரு 20 நிமிஷம் மட்டும் எனக்கு ஆக்டிங் பற்றி சொல்லித்தரீங்களா, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்பா. இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புவானா. ஆனால் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இல்லை போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாஸ்மின் பிள்ளை வந்து பேசிகிட்டு இருக்கோம். தான் வந்து ஹீரோ லவ் பண்ண போகிறான் அப்படிங்கிற தன்னோட எக்ஸ்பிரஷனை வந்து வெளில சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த ஜாஸ்மின் வந்து ட்ரை பண்ணுவாள். நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இந்த பிள்ளை வீமுக்குனே வம்புழுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது, இதுக்கெல்லாம் நம்ம விட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து பார்க்க போகிறேன், தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோச் அங்கேருந்து போயிடுவான்.
இந்த மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போனதை கேட்கவும் ஜாஸ்மினுக்கு வந்து ரொம்ப கடுப்பாயிரும். இவ இருக்க கோவத்தை பார்த்தா ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயின் சொன்ன அந்த பிளேஸ்க்கு வந்து வந்துருவாங்க. அங்கே வந்து பார்த்தா செரி மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள்லேருந்து இதழ்கள்லாம் அப்படியே கீழே கொட்டிகிட்டு இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குமா. அந்த அழகோட அழகாக நம்ம ஹீரோவோட லவ்வரை தான் ஹீரோயின் வந்து இந்த பூக்களை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கவே அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அவங்க அங்கே கீழே விழுகக்கூடிய அந்த பெட்டல்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் கீழே பிடிச்சி பிடிச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்களா, அதெல்லாத்தையும் ஹீரோ வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருப்பான். ஆனால் அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோக்கு வெளியில் போகிறதுல பிரச்சனை இருக்கும்ல, அந்த வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஹீரோவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பக்கத்தில் இருக்க காம்பவுண்ட் சுவர் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஹீரோ கையை வச்சு முட்டு கொடுத்துட்டு ஐயோ வெளில வராதா வராதா அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவால் வலி தாங்க முடியாது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸ் கூட வந்து விளையாண்டுட்டு இருக்கிறது அவ்வளோ க்யூட்டாக இருக்குமா. நீ எவ்வளோ க்யூட்டாக இருக்க, ஆனால் இப்போ மட்டும் வெளில வந்துடாத, என்னால் உன்னை வந்து தாங்க முடியாது, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து செவுத்துல வந்து கையை வச்சு இடிச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ வலிக்குதே வலிக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து புலம்பிட்டு இருப்பானா. இந்த மாதிரி ஹீரோ வந்து புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க. தம்பி என்னப்பா பண்ணுற நீ அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஓ டார்லிங் நீ வந்துட்டியா, உடனே மீட் பண்ணலான்னு தான் வந்தேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். சரி வாடா 2 பேரும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோவுக்கு இருக்க நடுக்கமெல்லாம் போயிடும். ஆனால் அவனோட இதயம் தான் ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருக்கும். அதை அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து நேற்று நான் உனக்கு கண்ணத்தோட ஒரு குத்து விட்டேன்னா அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவா, ஐயோ வலிக்குதே வலிக்குதே, இங்கே பாரு வலி இன்னும் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். சரி சரி ரொம்ப தான் நடிக்காத, அது அந்த அளவுக்குன்னா ஒன்றும் வலிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ எதுக்காக என்னை வர சொன்ன, பரவாயில்ல பரவாயில்ல என்னை வர சொன்னதெல்லாம் இருக்கட்டும், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இப்போ நான் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்வேன், அடுத்து நான் உன்னை டேட்டுக்கு கூப்பிடுவேன், அப்புறம் நீ கோவப்படுவ, அதனால் எதுக்கு இந்த வம்பு, அதெல்லாம் கேட்க வேணாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறான், காமெடி பண்ணுறான், அதை பார்த்து ஹீரோயின் வந்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுவாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டே போகாத போகாத நில்லு அப்படின்னு பின்னாடியே போயிட்டு இருப்பான். இப்போ ஒரு நிமிஷம் இல்லை, எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டே இருக்க, நீ எந்த இடத்துல பிறந்த, என்ன ஜென்மமாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோனால எந்த வித பதிலும் சொல்ல முடியாது. டார்லிங் நான் பிறந்ததே உனக்காகத்தான், உன்னை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பானா. ஐயோ இந்த முட்டாப்பையில வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மறுபடியும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோ விடுற மாதிரி தெரியல, ஹீரோயின் பின்னாடியே போய் மறுபடியும் ஹீரோயின்ட்டு வந்து பேசிகிட்டே இருப்பான். நீ பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கேன்னு தெரியுமா, உன் கண்ணு நல்லா இருக்குது, உன் காது நல்லா இருக்குது, இங்கே பாரு உன்னோட காது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேஸோட எக்ஸ்ப்ரெஷனே கொஞ்சம் மாற ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு வந்து அவங்க அக்கா மின்ட் வந்து சொன்னதுன்னு ஞாபகம் வரும். உடனே ஹீரோயினை மறுபடியும் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து கூட்டிகிட்டு போவான். அவங்க அக்கா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீ ஒருத்தவங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கூட வந்து ஃப்ரெண்டாக வந்து பழகு, அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து டைம் கிடைக்கும், அதுக்கு பின்னாடி நீ உன்னோட லவ்வை சொன்னால் தான் அவங்க அப்செட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி மின்ட் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த லூசு பையன் ஹீரோ வந்து நம்ம மின்ட்டு சொன்னதை அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்பான். இல்லை 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 வேணாம், என்ன வேணா உன்னோட அண்ணன் நான் வேணா நினச்சிக்கிறியா நீ, ஃபஸ்ட்டு அப்படி பழகலாம், அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து டென்ஷன் ஆயிரும், போடாமல் அங்கிட்ட அப்படின்னு கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஹீரோ வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பான், திருப்பி திருப்பி வந்து ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி பேசிட்டு காமெடி பண்ணுறேங்கிற பேரில் வந்து ரொம்ப ஹீரோயினை வந்து வெறுப்பேற்றிருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அன்றைக்கி நைட் தூக்கமே வராது, புலம்பிகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த ஸ்பிரிட் ஃபிங்கர் கிளப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹிஸ்டாரிக்கல் காஸ்டியூம் வந்து போட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மீட்டிங்கில் அவங்களோட ட்ரெஸ் கோட் வந்து இதுதான். அதனால் எல்லாருமே வந்து அழகாக ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் வந்து போட்டு வந்திருப்பாங்க. அது எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ எல்லாரோட கவனமும் ஒரு பக்கம் திரும்பும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ லோட்டஸ் மாதிரி அழகாக பிங்க் கலரில் வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே வருவார். நம்ம ஹீரோ என்ன நினச்சிட்டு வருவார் அப்படின்னா, நம்மளோட அழகில் எப்படியாவது ஹீரோயின் வந்து மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார். நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம ஹீரோயின் இப்படி ஷாக்காக பார்க்குறாங்களேன்னு பார்த்தா அடித்து தள்ளு மோல அப்படின்னு ஹீரோவை தள்ளி விடுவாங்க. பார்த்தா ஹீரோக்கு பின்னாடியே வந்து ப்ளூ கலரில் அவுட்ஃபிட் போட்டு வருவார். அதில் பார்க்க அவர் ரொம்ப அழகாக இருப்பார். ஹீரோயின் அப்படியே அவங்க அழகில் வந்து மயங்கி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம ஹீரோக்கு வந்து வயிற்றெரிச்சல் தாங்காது. ஐயோ இதை விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து 2 பேர்த்துக்கு இடையில போய் நின்றுக்குவான். எல்லாரும் காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க, நீ மட்டும் தான் இன்னும் காஸ்டியூம் போடாமல் இருக்கா, போய் காஸ்டியூம் போட்டு வாமோல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து அனுப்பி விட்டுருவான். ஹீரோயினை அனுப்பி விட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ யாருமே தன்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக விசிறி இருக்கும்ல, அதை தன்னோட ஃபேஸ் வச்சு கவர் பண்ணிகிட்டு இருப்பான்.
ஏன்னா நம்ம ஹீரோ வந்து மாடலாக இருக்கான், இப்படியே ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணால் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டு இருப்பான். இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆக்குவா, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ப்ளூ மாதிரி ப்ளூ கலர்ல அவுட்ஃபிட் போட்டுட்டு வருவாங்க. நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவான். ஹீரோயின் வந்து அந்த அளவுக்கு அழகா இருப்பாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே கலாய்க்கிற மாதிரி ஹீரோயின் வந்து பேசிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோயின் உடனே டென்ஷன் ஆகி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போனது கூட தெரியாம இவன் பாட்டுக்கு அப்படியே கற்பனையில் மறந்து ஈன்னு இழிச்சிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் இங்கேருந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஹீரோவும் பின்னாடியே போவான். நீ ரொம்ப கியூட்டா இருக்க தெரியுமா, எவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்குவான். நீ எவ்வளோ கியூட்டா அழகா இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருப்பானா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு மரத்தை தான் ஹீரோயின் நினச்சி கட்டிப்பிடிச்சி சிரிச்சிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. அட கருமாந்திரம் முடிச்சோன்னே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம மரத்தை போய் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கோமா, அவள் அங்கே இருக்காரே, டார்லிங் நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே போவாங்களா. ஐயோ வரானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம மீட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் தன்னோட தம்பிக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அவங்களால. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வழக்கம் போல் அவங்க கிளப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, 3 நிமிஷம் எல்லோரும் போஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்து எல்லோரும் வரையணும். ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட டேனும் வந்துடும். ஹீரோயின் வந்து முன்னாடி போஸ் கொடுக்க போக சொன்னால் ரொம்ப தாங்கிட்டு இருப்பாங்க. முன்னாடி மாதிரினா இப்போ இல்லை, இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து அவங்க இருக்காங்க. இது இப்போ அவங்க இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துட்டு முன்னாடி ரொம்ப தாங்கிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கே கொஞ்சம் சிரிப்பாக வரும். நம்ம ஹீரோயின் இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்பிரிட் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய கிளப் மெம்பர்ஸ் தான். எல்லாருமே நம்ம ஹீரோயின் கொடுக்கக்கூடிய அந்த போஸை பார்த்து அப்படியே அழகாக ட்ரா பண்ணிவிட்டு நல்லா ஃபன்னியாக பேசி சிரித்து விளாண்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் தனக்காக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்குவான். இந்த மாதிரி ஹீரோயின் போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்களே, ஹீரோ வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி ஹீரோக்கு வந்து தோணும். என்னமோ ஹீரோ சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஹீரோயின் மேலே பாயிற மாதிரி போயிடுவான். பக்கத்தில் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை இழுத்து பிடிச்சி டே ஒழுங்காக உட்காரமோல அப்படின்னு அடித்து உட்கார வைப்பாங்க. நம்ம ஹீரோயினோட டேன் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து போஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் பார்த்து அழகாக ட்ரா பண்ணி முடிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க டேன் முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஓரளவு முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி எல்லாரும் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியாக இங்கே இருப்பாங்க. ஆமாம் நாம மட்டும் ஏன் இவங்க கூட இருக்கணும், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு சேஃப் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகலான்னு போவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட கைப்பிடிச்சி இழுத்துருவான். நெல்லு, நான் உங்க கூட ஒரு நிமிஷம் பேசணும். நான் அன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக உன்னோட செஸ்ட்டை வந்து டச் பண்ணினேன். அது மட்டும் இல்லாமல் நீ தான் அன்றைக்கி என்னோடய செஸ்ட்டை வந்து டச் பண்ணேன். அதை நினச்சி இப்போ கூட எனக்கு அழுக வருது தெரியுமா. இப்போ கூட என்னோடய செஸ்ட்டு நீ தொடணும்னாலும் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பானா. இப்படி நம்ம ஹீரோ பேசலாம் கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை, எப்போ வந்து எதை பேசணும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து அடிக்க துரத்திட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மின்ட் வந்து வெளிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. மின்ட்டு தான் தம்பி வந்து தனியாக இருந்துக்கட்டும், தன்னோட லவ் ப்ரப்போசல் வந்து பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி தான் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காத நம்ம முட்டாள் ஹீரோ எல்லாத்தையும் சொதப்பி வச்சுருப்பான். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அடிக்க துரத்திட்டு போகிறது எல்லாத்தையுமே நம்ம மின்ட்டும் ப்ளூவும் வந்து வெளிலேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சரி தன்னோட தம்பிக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மின்ட் அங்கேருந்து கிளம்பலான்னு போவாங்க. அப்போ நம்ம மின்ட்டோட முடி வந்து அங்கே இருக்கக்கூடிய மரக்கிளையில் வந்து சிக்கிக்கும். இதை கவனிச்ச ப்ளூ வந்து மின்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடியை போய் எடுத்து விட்டுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம மின்ட்டும் ப்ளூவும் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்துடுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.